சைதாப்பேட்டை துறைமுகங்கள்ல பெரிய பிரச்சனை இருந்தது. சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லயும் சரி, பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள வந்து ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை வந்து ஒருத்தர் வந்து நாங்க வந்து எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு வந்து மாசு சுப்பிரமணியத்துல இருந்து இன்னைக்கு கூட வந்து மிரட்டியிருக்காங்க. நாங்க காவல்துறை கிட்ட வந்து அது பதிவு பண்ணிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்க பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்ல எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்துல மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமா ஒரு ரவுடி வந்து மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளிடம் பாதுகாப்பு குறித்து தலைவர் எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு? நேற்றுதான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு வந்து இன்சார்ஜ். ஆக்சுவலா ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் வந்து நிர்வாகிகள் வந்து நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு வந்து வலியுறுத்துவாங்க.